சூர்யா, உன்னால இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுதா? பொண்டாட்டி சம்பாத்தியத்துல சாப்பிடுறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? வீட்டோட எந்த பையன் இந்த குடும்பத்தோட மொத்த செலவையும் பார்த்தானோ, தம்பி தங்கச்சியை வளர்த்தானோ, அவன் இன்னைக்கு அவனோட சின்ன சின்ன செலவுக்கெல்லாம் தான் பொண்டாட்டிய கையேந்தி நிப்பானா? இன்னைக்கு விநாயக் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். வீட்டோட எல்லா பொறுப்பையும் அம்மா தான் பாத்துக்கிறா. செலவு பண்றதெல்லாம் அம்மா தான் தெரிஞ்சா அவன் சூர்யாவை மதிப்பான்னு நினைக்கிறியா? ஒரு மனுஷன் அவன் மனைவி கிட்ட உதவி கேட்கறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி இருந்தாலும் அந்த மனுஷன் தோத்து போனான் தான். அவனை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அவர் என்ன யோசிக்கிறான்னு தெரியலையே. மீனாட்சியும் விக்ரமும் பேசினதை பத்தி அவர் யோசிச்சுட்டு இருப்பாரா? இருங்க சந்தியா. என்ன என்ன பண்றீங்க நீங்க? உங்களோட பர்ஸ் காலியா இருந்தது, அதான் கொஞ்சம் பணம் வைக்கலான்னு. இல்ல சந்தியா, என் பர்ஸ்ல எங்க இடம் இருக்கு? நீங்க என்ன சொன்னீங்க? என்னோட பர்ஸ்ல கனவுகள் நிறைஞ்சிருக்கு. நீங்க பாருங்க சந்தியா, ஒரு மனைவியை புருஷன் சப்போர்ட் பண்ணும்போது அந்த மனைவிக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மனைவி புருஷனை சப்போர்ட் பண்றா, அந்த பெருமையை நான் அனுபவிச்ச மாதிரி இருக்கும்ல. ஏன் எனக்கு அந்த அதிகாரம் இல்லையா? ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு துணையா இருக்கிறது மட்டும் போதாது. ஒருத்தரோட மனைவி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தன்னோட புருஷனுக்கு உதவி பண்ணா அதை நினைச்சு அவன் ஏன் வைக்கப்படணும்? நீங்க பாருங்க சந்தியா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு நீங்க விநாயக்கோட அம்மா அப்பா இந்த ரெண்டு பொறுப்பையும் சேர்த்து பார்த்துக்கிறீங்க. அதனாலதான் நானும் என்னோட கவனத்தை நான் கண்ட கனவுல முழுமையா செலுத்த முடியும். யார் என்ன பேசினாலும் சரி, அதை பத்தி எனக்கு ஒரு துளி கூட வருத்தம் இல்லை. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு சந்தியா. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம துணையா இருக்கோம். அது மட்டும் இல்ல, ஒரு மனைவி தன் புருஷனுக்கு உதவி பண்றதுனால அவனோட ஆண்மை எந்த விதத்திலையும் குறைஞ்சு போயிட போறதில்லை. நமக்குன்னு ஒரு துணை இருக்குன்னு தோணும். நம்ம ரெண்டு பேரும் விளக்கு தெரிய மாதிரி நீங்க இதை சொல்லுவீங்கல்ல, இப்போ நீங்களே சொல்லுங்க. நான் விளக்குனா நீங்க அதுல இருக்க தெரியுதானே? எப்பவும் தெரிய இல்லாம அந்த விளக்கால பிரகாசமா எரிய முடியாது. இப்போதைக்கு இது தேவையில்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு எப்போ தேவைப்பட்டாலும் நானே உங்ககிட்ட சங்கோஜப்படாம கேட்டு வாங்கிப்பேன். எல்லாரும் முன்னாடியும் முழு உரிமையோட பெருமையா வாங்கிப்பேன். என்னாச்சு? என்னையே அப்படி பாக்குறீங்க? கணக்கு வச்சுக்குவாங்க, எல்லாமே நான் உழைச்சு சம்பாரிச்ச காசு. இந்த மனைவியோட ஹோட்டல் முதலாளி புருஷன் கிட்ட வட்டியோட வசூல் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாம இந்த கடனை நான் வாழ்நாள் முழுக்க இஎம்ஐ மூலமா கட்டிக்கிட்டே இருக்கணும். என்ன பேங்க்னு சொல்லிருக்கீங்க, அதனால பேங்க் மாதிரியே இல்ல பேங்கை விட உங்ககிட்ட அதிகமா வசூல் பண்ணுவேன். அப்ப சரி, நானும் முழு தொகையை தந்துடுறேன், அதுவும் 100% வட்டியோட. ரொம்ப நல்ல விஷயங்க. நீங்க உங்களோட ஹோட்டல் கனவை பத்தி சொல்லிட்டீங்க, நானும் உங்களோட கடனை எப்படி அடைக்கலான்னு சின்ன டிப்ஸ் தரேன். பொம்பளைங்களுக்கு டைமண்ட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும்ல.